ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம். என் பெயர் பத்மா ரவிசங்கர். நான் பெங்களூரை சேர்ந்தவள். முன்பு நான் எப்போதும் எண்ணங்களின் வலையில் சிக்கி தவித்தேன். அவை என்னுடைய எண்ணங்கள் என்று நம்பினேன். எனக்குள் எப்போதும் குழப்பமும் சச்சரவும் இருந்து கொண்டே இருந்தது. சில சமயங்களில் உள்ள கொந்தளிப்பு அதிகமாக இருந்ததால் நான் வீட்டை விட்டு வெளியேறி சில நிமிடங்களை வெளியில் செலவழித்த பின்பு வீட்டுக்கு வருவேன். முன்பு நிறைய ஆதிக்கம் செலுத்தி வந்தேன். மக்கள் என் பேச்சை கேட்காத போது அவர்கள் மீது மிகவும் கோபமாகவும் இருப்பேன். நான் ஒருபோதும் என் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் வாழ்க்கைக்கு நேர் எதிராக செயல்படுவேன். இதன் விளைவாக இவை அனைத்தும் என் ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிக்கத் தொடங்கின. சொல்லப்போனால் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. இருப்பினும் ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்புகளில் கலந்து கொண்டதன் விளைவாகவும் உச்சநிலை செயல்முறைகள் மற்றும் தீட்சைகளில் ஈடுபட்டதன் விளைவாகவும் குறிப்பிடத்தக்க தனிப்பட்ட மாற்றத்தை நான் அனுபவித்துள்ளேன். எண்ணங்கள் இன்னும் என் மனதை கடந்து செல்கின்றன. ஆனால் பெரும்பாலும் அவை என்னை தொந்தரவு செய்வதில்லை. நான் எப்போதும் மோதல்கள் மற்றும் குழப்பங்களுக்குள் இழுக்கப்படுவது இல்லை. நான் உச்சநிலையில் இருக்கும்போது ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் இருப்பை என்னால் உணர முடிகிறது. மேலும் அந்த நிலையில் நான் நீண்ட காலம் தங்கினால் அது மிகவும் தீவிரமாகவும் சக்தியுடனும் இருக்கும். என் கண்களை திறந்து என் வேலையை செய்வது கூட கடினமாக இருக்கும். எனக்குள் பெரும்பாலான நேரங்களில் அமைதியை உணர்கிறேன். நிகழ்காலத்தில் என் வாழ்க்கையை வாழ முடிகிறது. நான் இப்போது இவ்வளவு அழகான வாழ்க்கையை நடத்தும் திறன் ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அருளால் மட்டுமே. இந்த உன்னதமான முக்தி நிலைகளை எனக்கு வழங்கிய ஸ்ரீ பரம்ஜோதி கல்கிக்கு நான் எப்போதும் கடமைப்பட்டிருப்பேன். மிக்க நன்றி ஸ்ரீ பரம்ஜோதி கல்கி.